Good morning students. Welcome to science class. உங்களை அறிவியல் வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். Students, every substance in your surrounding is made up of unique elements. There are 118 elements identified worldwide. 92 elements occur in the nature and the remaining elements are synthesized in the laboratories. மாணவர்களே, நம்மை சுற்றியுள்ள பற்பொருட்கள் அனைத்தும் தனிமங்களால் ஆனது. உலகத்தில் மொத்தம் 118 தனிமங்கள் உள்ளது. அவற்றில் 92 தனிமங்கள் இயற்கையாகவே பூமியில் கிடைக்கிறது. மீதியுள்ள தனிமங்கள் ஆய்வகத்தின் மூலமாக தயாரிக்கப்படுகிறது என்பதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். Do you know what is atom? அணு என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Each element is made up of similar minute particles called atoms. For example, the element gold is made up of gold atoms which determine its characteristics. அனைத்து தனிமங்களும் ஒரே மாதிரியான மிக சிறிய துகள்களால் ஆனவை. எடுத்துக்காட்டாக தங்கம் என்னும் தனிமம் ஒரே விதமான அணுக்களால் ஆனது. இந்த அணுக்களே தங்கத்தின் பண்புகளுக்கு காரணமாக அமைகிறது. The word atom is derived from the Greek word atomos. Tomos means smallest divisible particle and atomos means smallest indivisible particle. அதாவது அணு என்பது அட்டாமஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டதாகும். இந்த டாமஸ் என்பது உடையக்கூடிய மிக சிறிய துகள் என்றும் அட்டாமஸ் என்பது உடைக்க இயலாத மிக சிறிய துகள் என்றும் பொருள்படும். The first scientific theory about atom was given by John Dalton, followed by him J.J. Thomson and Rutherford have given their theory about atom. அதாவது ஜான் டால்டன் என்பவரே முதலில் அணுவை பற்றிய அறிவியல் பூர்வமான கொள்கையை வெளியிட்டார். அவரை தொடர்ந்து வந்த அறிவியலறிஞர்கள் ஜே தாம்சன் மற்றும் ரூதர்போர்டு போன்ற அறிவியலறிஞர்கள் தங்களது அணு கொள்கைகளை வெளியிட்டனர். Today we are going to learn about new lesson Unit 12 Atomic Structure. இன்று நாம் அலகு 12 அணு அமைப்பு என்ற பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். In this lesson we learn about Dalton's atomic theory, அதாவது டால்டனின் அணு கொள்கை பற்றியும் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ், அதாவது அடிப்படை துகள்கள் பற்றியும் தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல், தாம்சனின் அணு மாதிரி பற்றியும் மற்றும் கெமிக்கல் ஈக்குவேஷன் வேதி சமன்பாடு பற்றியும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம்.
First, let us see Dalton's atomic theory. அதாவது டால்டனின் அணு கொள்கையை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். John Dalton provided a basic theory about the nature of matter. He proposed a model of atom known as Dalton's atomic theory in 1808 based on his experiments. அதாவது ஜான் டால்டன் என்ற அறிவியல் அறிஞரால் 1808 தம்மால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் தமது அணு கொள்கையை வெளியிட்டார். First one, all the matters are made up of extremely small particles called atoms. அதாவது பொருட்கள் அனைத்தும் அணு எனப்படும் மிக சிறிய துகள்களால் ஆனது என்று கூறினார். Next one, atoms of the same elements are identical in all aspects. அதாவது ஒரே தனிமத்தின் அணுக்கள் அனைத்தும் பண்புகளில் ஒத்திருக்கிறது. Next one, atoms of different elements have different size and masses and possess different properties. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் அவற்றின் வடிவம், நிறை மற்றும் பண்புகளில் வேறுபடுகிறது. Next one, atoms can neither be created nor be destroyed. அதாவது அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. Next one, atoms of different elements may combine with each other and a fixed simple ratio to from molecules. அதாவது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்த மூலக்கூறுகளின் அடிப்படையில் சேர்மங்களை உருவாக்குகிறது. Next one, an atom is the smallest particle of matter that takes part in a chemical reaction. அதாவது அணு என்பது வேதி வினையில் ஈடுபடக்கூடிய ஒரு மிக சிறிய துகள் என்று அழைத்தார். Next, let us see fundamental particles. அதாவது அடிப்படை துகள்களை பற்றி பார்ப்போம். In 1878, Sir William Crookes, while conducting an experiment using a discharge tube, found certain visible rays traveling between two metal electrodes. These rays are known as Crookes rays or cathode rays. அதாவது 1878 சார் வில்லியம் குரூக்ஸ் என்ற அறிவியல் அறிஞர் மின்னிறக்க குழாயை கொண்டு சோதனை மேற்கொள்ளும் போது
இரு உலோக மின்வாய்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் கண்ணுக்கு புலப்படாத வகையில் ஒளிக்கற்றை வெளிவருவதை கண்டுபிடித்தார். இந்த கதிர்களுக்கு குறுக்கதிர்கள் அல்லது கேத்தோடு கதிர்கள் என்று பெயர் வைக்கப்பட்டது. In this picture, the discharge tube used in the experiment is now referred to as Crookes tube or cathode ray tubes. அதாவது படத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த சோதனை குழாயில் பயன்படுத்தப்படும் மின்னிறக்க குழாய் குறுக்கு குழாய் அல்லது கேத்தோடு கதிர் குழாய் என்று அழைக்கப்படுகிறது. Cathode ray tube is long glass tube filled with gas and sealed at both the ends. It consists of two metal plates, one side cathode, other side anode, connected with high voltage source. அதாவது கேத்தோடு கதிர்குழாய் என்பது இருபுறமும் மூடப்பட்ட ஒரு நீண்ட கண்ணாடி குழாயாகும். இதன் இரு முனைகளிலும் இரு உலோக தகடுகள், அதாவது எதிர்மின்வாய் மற்றும் நேர்மின்வாய், இவைகள் ஒரு உயர் மின் அழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. The electrode which is connected to the negative terminal of the battery is called the cathode. That is negative electrode. The electrode connected to the positive terminal is called the anode. That is positive electrode. அதாவது மின்கலனின் எதிர்மின் முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் கேத்தோடு எதிர்மின்வாய் என்றும், நேர்மின் முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் ஆனோடு அதாவது நேர்மின்வாய் என்றும் அழைக்கப்படுகிறது. There is a side tube which is connected to the pump. The pump is used to lower the pressure inside the discharge tube. இந்த கேத்தோடு கதிர்குழாயில் பக்க குழாயாக இணைக்கப்பட்டுள்ள பம்பானது இணைக்கப்பட்டுள்ளது, அதாவது இறைப்பான் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இறைப்பானானது மின்னிறக்க குழாயினுள் உள்ள அழுத்தத்தை குறைக்க பயன்படுகிறது. Next, let us see தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல். இப்போது நாம் தாம்சனின் அணு மாதிரி பற்றி படிப்போம். J.J. Thomson, an English scientist, proposed the famous atom model in the year 1904. தாம்சனின் அணு மாதிரி J.J. தாம்சன் என்ற அறிவியல் அறிஞர், இங்கிலாந்து நாட்டு அறிவியல் அறிஞர் 1904 தனது அணு கொள்கையை வெளியிட்டார். தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல், தாம்சனின் அணு மாதிரி. The positively charged particles are uniformly distributed with the electrons arranged in such a manner that the atom is electrically natural. அதாவது தாம்சனின் கொள்கையின்படி எதிர்மின் சுமையுடைய துகள்கள் நேர்மின் சுமையுடைய கோளத்தில் புதைந்து காணப்படுகிறது என்று கூறினார். மேலும் ஒரு அணுவானது நடுநிலைத்தன்மையுடன் உள்ளதுக்கு இதுவே காரணம் என்றும் கூறினார்.
Thomson's atom model was also called as the plum pudding model or the watermelon model. அதாவது தாம்சனின் மாதிரியானது ப்ளம் புட்டிங் மாடல் மாதிரி, அதாவது ப்ளம் புட்டிங் மாதிரி அல்லது தர்பூசணி மாதிரியாக அமைகிறது என்று அழைக்கப்படுகிறது. தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல், the embedded electrons resembled the seed of watermelon, while the watermelon's red mass சதை பகுதி represented the positive charge, that is proton distribution. அதாவது தாம்சன் அணு மாதிரியில் தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகள் சீடு எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான்களாக உள்ளது. அதில் உள்ள சிவப்பு நிற பகுதி சதை பகுதி, அதாவது ரெட் மாஸ், நேர்மின் சுமையுடைய புரோட்டான்களாக கருதப்படுகிறது என்று கூறினார். The mass of an atom is uniformly distributed all over the atom. தாம்சனின் அணு மாதிரிப்படி அணுவின் நிறையானது அணு முழுவதும் சமமாக பரவி இருக்கிறது என்றும் கூறினார். நெக்ஸ்ட் லெட் us see chemical equation. வேதி சமன்பாடு பற்றி பார்ப்போம். A chemical equation is a shorthand representation of a chemical reaction with the help of chemical symbols and formula. அதாவது வேதி சமன்பாடு என்பது ஒரு வேதிவினையை குறியீடுகள் மற்றும் வாய்ப்பாடுகள் வடிவத்தில் எடுத்து கூறும் குறியீட்டு முறைகளாகும். Every chemical equation has two components, one reactant, another one products. வேதி சமன்பாட்டில் வினைபடு பொருட்கள் என்றும் வினை விளைபொருட்கள் என்றும் இரு கூறுகள் காணப்படுகிறது. Reactants are the substance that take part in a chemical reaction, and the products are the substances that are formed in a chemical reaction. அதாவது வேதி சமன்பாட்டில் வேதி வினையில் ஈடுபடக்கூடிய பொருட்கள் வினை படுபொருட்கள் என்றும் அதனால் கிடைக்கக்கூடிய அதாவது உருவாகக்கூடிய பொருட்கள் வினை விளைபொருட்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. அசைன்மெண்ட். Question number 1. What is a chemical equation? வேதி சமன்பாடு என்றால் என்ன? மாணவர்களே, கொடுக்கப்பட்ட இந்த அசைன்மெண்ட்டை, அதாவது இந்த வீட்டு பாடத்தை உங்கள் அறிவியல் நோட்டில் எழுதி படிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பாடப்பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.